நம்முடைய தமிழக முதல்வர்கள் கடலூர் மாவட்டத்துடைய வளர்ச்சி திட்டத்தின் பயனாக நலத்திட்டங்கள் வழங்க வருகிறார்கள். அது சம்பந்தமாக இந்த பந்தலை ஆய்வு செய்ய நாங்களும் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், கார்ப்பரேஷனுடைய கமிஷனர், மேயர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஆய்வு பணியை மேற்கொண்டோம். இந்த மாவட்டத்தினுடைய எழுச்சியை காட்டுகின்ற 21, 22 இந்த மாநகரம் கடலூர் மாவட்டம் முழுவதும் எழுச்சி குளமாக இருக்க வேண்டும் என்று அதற்குரிய பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். முதல்வர் அவர்கள் சாதனைகள் இது புதியதாக கட்சியெலாம் கொஞ்சம் இருப்பா, நான் பேசுகிறேன், நீ பேசுறியா? தோன்றுவர்களெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இந்த அரசுடைய பலன் மக்களுக்கு சென்றடைகின்ற வகையில் மாவட்டந்தோறும் அவர் நேரடியாக வந்து நேரடியாக கள ஆய்வு செய்து அதனுடைய பணிகள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு அவர் விழா மூலமாக கொடுக்கின்றார்கள். இந்த மாவட்டத்திற்கு இப்போது கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு மேல் பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள், பல்வேறு அரசுடைய சாதனைகள், பட்டா என்பது கிட்டத்தட்ட பல கட்சிகள் ஆட்சி தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் அதிமுகவினர் ஆட்சி இருந்தார்கள். அப்போது கூட கிடைக்காத பட்டாக்கள் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய மாவட்டத்திலே கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ கோரிக்கை மனு மக்களிடம் பல்வேறு திட்டங்கள் மக்களிடம் இப்போ முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டமாக மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்தந்த கோரிக்கை அப்பப்போ அங்கே அந்த மனுவை உடனே தீர்வு செய்து அதனுடைய பட்டாக்கள் பல ஆண்டுகாலமாக பட்டா இல்லாமல் அவர்கள் சுதந்திரமடைந்தது, பட்டா இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் இப்போது பட்டாக்கள் கொடுக்கின்றோம். இது ஒரு சாதனை தான். ஆக இது இது நேரடியாக ஆக்டிங் கிடையாது, இது ஆக்ஷனாக முதலமைச்சர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இப்போ இவருடைய நேரடி ஆக்ஷன் மூலமாக மக்கள் பயன்பெறுகின்றார்கள். கிட்டத்தட்ட 1,16,00,000 பெண்கள் இந்த தினம் கடந்த பல ஆட்சிகள் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் ஆனால் கிடைக்காத பணம் இப்போ மாதந்தோறும் அவர்களுக்கு பெண்களுக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது. விடியல் பேருந்து மூலமாக அனைத்து பெண்களும் மகளிரும் இப்போது இலவசமாக பேருந்திலே பயணம் செல்கிறார்கள். அவர்கள் பெற்ற பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் பட்டதாரி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நாங்கள் ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண் எங்களுக்கு பணம் வருதுன்னு சொன்னாங்க. உங்கள் பொண்ணுக்கு பணம் வருதான்னு கேட்டால் பணம் வருதுங்கிறாங்க. மகனுக்கு வருதான்னு அவங்க அந்த ஒரே குடும்பத்தில் 2 பிள்ளைகளும் கல்லூரியில் படிக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆக 3000 ரூபாய் பணம் வருது என்று மனதார கூறுகின்றார்கள். இதுதான் எங்களுக்கு கட்டமைப்பு. இதுதான் இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆட்சியில் இந்த அளவு ஒரு கட்டமைப்பு மக்களுடைய ஆதரவுடன் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இது போன்ற பலன்கள் நாங்கள் நேரடியாக சென்று முதல்வர்கள் மாவட்டந்தோறும் சென்று ஆய்வு செய்கின்றார்கள், பணியை ஆற்றுகின்றார்கள். ஆக கடந்த கால ஆட்சியில் இருந்தார்கள், முதல்வரே வெளியே வராமல் இருந்தார்கள். ஆக இதையெல்லாம் இப்போ மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். திமுக அறிவாலயத்தை ஒவ்வொரு செங்கல்லாம் எடுப்பு, இதுதான் இப்போ எங்களுக்கு அறிவாலயம் ஒவ்வொரு கல்லை தொட்டு ஆளே இல்லாத அண்ணாமலை கல் எடுப்பாங்கன்னா நாங்கள் இவ்வளவு பணிகளை செய்து இவ்வளோ கட்டமைப்புடன் கோட்டையாக தமிழகத்தை வைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோட்டையிலே 40 கல்லுகள் 40 பேர் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக செல்லுகின்றோம். ஆக வருங்காலம் ஒரு கல்லாக எடுப்போம்னு சொல்லுவது மக்களுக்கு அவர் இப்போ எப்படி ஒரு பெரியாரை இகழ்வாக பேசிய சீமான் தான் பெரிய வருங்கால முதல்வர் சொல்லுகின்ற சீமான் இப்போ பெரியாரை இந்த கோட்டையை கல் எடுக்கும்போது எப்படி பல்லு உடைப்பட்டதோ அதே போல தான் அண்ணாமலைக்கும் நடக்கும்
ஏன்னா இப்போ அறிவாலயம் என்பது ஒரு தொண்டர்களால் உருவான கட்டிடம். தொண்டர்களுடைய வேவியால் அவர்களுக்கு கொடுத்த நிதி, அவர் கொடுத்த உணர்ச்சிகள் அடைந்த அண்ணா அறிவாலயம். இந்த அறிவாலயத்தை பற்றி யூடியூப் அரசியல், வாட்ஸ்அப் அரசியல் இதுதான் சிலர் நடத்துகின்றார்கள். நாங்கள் உண்மையாக நேரடியாக களத்தில் இருக்கின்றவர்கள், களத்தில் போராடுகின்றவர்கள். எதையும் இந்த மக்களுக்காக நாள்தோறும் போராட்டத்தை இவர் காவல்துறையில் பணியாற்றி கர்நாடகத்தையும் தமிழ்நாட்டு கூட வேலை செய்யலை. நம்முடைய தமிழ்நாட்டு கூட அவர் வேலை செய்யலை. இப்போ நம்முடைய எஸ்பி தமிழ்நாட்டில் வேலை செய்கிறார். இப்போ கலெக்டர். ஆனால் அண்ணாமலை கர்நாடகத்தில் வேலை செஞ்சு அங்கே நம்ம தமிழனுக்கு எதிர்ப்பாக அங்கே நடவடிக்கை எடுத்தவர். ஆக தமிழ்நாட்டில் அவர் கல்லை எடுப்பது என்பது சாதாரணம் அல்ல. ஆக இது உணர்ச்சியுள்ள கூட்டம். ஆக எப்படி பெரியாரை பற்றி இகழ்வாக பேசின சீமானுக்கு டெபாசிட்டு இழக்க வைத்த கூட்டம் தமிழர்கள் கூட்டம். இந்த கூட்டம் இதை கோட்டையாக அவர் சொல்லும், இது கோட்டையாக மாறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.